இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு வெந்தய சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வாசனை வர்ற வரையும் வறுத்துக்கோங்க. இதோட 2 முழு பூண்டையும் வந்து தோல் உரித்து சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து 8 மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி சேர்த்து ஸ்டவ் வந்து வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம், இது ஆப்ஷனல் தான், நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா சைடில் எண்ணெய் வர்ற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 15 டேஸ் ஆனாலும் கெடாது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.